வெல்கம் டு சசிஸ் கிச்சன். வாங்க நேரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பருப்பு பொடி. நான் என் வீட்டில் எப்படி செய்கிறேன்றதை உங்களுக்கு தெளிவாக காட்டியிருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், வரமிளகா 7 to 8 உங்களுக்கு உரப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க, எவ்வளோ சாப்பிடுவீங்களோ. அப்புறம் ஒரு கப்பு வந்து துவரம் பருப்பு, உடச்ச கடலை, சிறுபருப்பு, உளுந்து, கடலைப்பருப்பு மற்றும் இதுக்கு தேவையானதை நல்லா வறுத்துருங்க. காய்ந்த மிளகாவை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. அப்புறம் எல்லாத்தையும் தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். துவரம்பருப்பு ஒரு கப் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற தீயக்கூடாது, நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ஏன்னா அப்போவே அதுக்கப்புறம் வந்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது வந்து போட்டுக்கிறதும் போடாததும் உங்களோட விருப்பம். ஆனால் வந்து முக்கியமாக ஒரு பருப்புக்கு தேவையானது உடச்ச கடலை, சிறுபருப்பு, துவரம்பருப்பு நல்லா சூடு இருக்கிற மாதிரி பதம் வர வரைக்கும் எடுத்து வறுத்து தனியாக ஆற வச்சுருங்க. சிறுபருப்பு பாருங்க, இது நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டை வந்து எண்ணெய் விட்டு நல்லா அப்படியே கையில் நம்ம எடுத்தோன்னா நொறிஞ்சு உடஞ்சி போகிற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கருவேப்பிலையும் எண்ணெய் போட்டு நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ட்ரை ரோஸ்ட் கூட பண்ணலாம், இல்லை எண்ணெயில் கூட பொரித்து வச்சுக்கலாம். இது அனைத்தையும் வந்து நல்லா இது பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. இதையும் போட்டு அதோட பெருங்காயம் போட்டுக்கோங்க, உப்பு, அதோட சீரகமும் மிளகும் காரத்துக்கு தக்கன மாதிரி பாருங்கள். எல்லாத்தையும் போட்டாச்சு. மாதிரி போட்டு ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 15 days 1 month வரைக்கும் வரும். இதை வந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் சூடு பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். குழம்பு இல்லாத நேரத்தில் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்து எப்படி பலனை எப்படி நீங்கள் பண்ணுவீங்க உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.